வணக்கம். ட்ரேடிங்ல ஜெயிக்கணும்னா எல்லாருமே ஒரு எட்ஜ், அதாவது மத்தவங்கள விட நமக்கு சாதகமான ஒரு விஷயத்த தேடிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் அத ஒரு புது இண்டிகேட்டர்ல தேடுவாங்க, சிலர் ஒரு சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜில தேடுவாங்க. ஆனா, அந்த உண்மையான எட்ஜ் உங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீனுக்கு வெளியே உங்க மனசுக்குள்ள தான் இருக்குன்னு நம்புவீங்களா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஒரு கேள்வியை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்தை விட நம்மளோட பயம், பேராசை, பதட்டம்னு இந்த உணர்ச்சிகள் தான் நம்மளோட லாப நஷ்டத்தை முடிவு பண்ணுதுன்னா, நம்மளோட கவனம் உண்மையிலே எங்க இருக்கணும்? இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த முழு விளக்கத்தோட மையக்கரு. தீட்டா, இந்த ஒரே வார்த்தைக்குள்ள ரெண்டு எதிரெதிர் உலகங்கள் இருக்கு. ஒரு பக்கம் உங்க மூளைக்குள்ள அது ஒரு அமைதியான கிரியேட்டிவான நிலையை உருவாக்குற ஒரு சக்தி. ஆனா இன்னொரு பக்கம் அதே தீட்டா மார்க்கெட்ல உங்க பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சி உங்களுக்கு பிரஷர் கொடுக்கற ஒரு எதிரி. இந்த ஆச்சரியமான முரண்பாட்டை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். இங்க இந்த ரெண்டு எதிரெதிர் சக்திகளையும் நாம தனித்தனியா பிரிச்சு பார்க்க போறோம். ஒன்னு உங்கள மனதளவுல பலப்படுத்தும், இன்னொன்னு உங்க அக்கவுண்ட்டை காலி பண்ணும். முதல்ல பிரெயின் தீட்டா. நியூரோ சயின்ஸ் படி தீட்டாங்கிறது ஒரு விதமான பிரெயின் வேவ் ஸ்டேட். நீங்க ஆழமான தியானத்திலயோ இல்ல ஒரு லைட்டான தூக்கத்திலயும் இருக்கும்போது இந்த நிலை உருவாகும். அப்போ உங்க லாஜிக்கல் மைண்ட் கொஞ்சம் அமைதியாகி உங்க உள்ளுணர்வும் கிரியேட்டிவிட்டியும் அதிகமாகும். நேரம் ரொம்ப மெதுவா போற மாதிரி ஒரு ஃபீல் வரும். நல்ல தெளிவான ஐடியாக்கள் எல்லாம் பிறக்கிற இடம் இதுதான். ஆனா ஃபினான்ஸ் உலகத்துல தீட்டா அப்படி இல்ல. அதுக்கு அர்த்தமே வேற. இங்க அத டைம் டீகேன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆப்ஷன் ஒவ்வொரு நாளும் தன்னோட மதிப்பை இழந்துகிட்டே இருக்கும். இங்க டைம் ஒரு அழிக்கும் சக்தி. உங்க பொசிஷனுக்கு எதிரா தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு பிரஷர். சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த ரெண்டு தீட்டாவையும் ஒரு நேரடி மோதலா பார்ப்போம். உங்க மனசுக்குள்ள இருக்கிற அமைதிக்கும் மார்க்கெட்ல வெளியே இருந்து வர்ற பிரஷருக்கும் நடக்கிற ஒரு போர் தான் இது. இந்த தீட்டா முரண்பாட்டிலிருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு பவர்ஃபுல்லான உண்மை இதுதான். மார்க்கெட்ல டைம் போறது நம்மால நிறுத்த முடியாது, அது உண்மைதான். ஆனா அந்த டைம் பிரஷருக்குள்ள நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்ம மனசை எப்படி வச்சுக்கிறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அப்போ நம்ம கவனம் வெளியே இருக்கிற விஷயங்கள்ல இருந்து நமக்குள்ள இருக்கிற விஷயங்களுக்கு மாறணும். இந்த மோதலை இன்னும் சுலபமா புரிஞ்சிக்க நான் ரெண்டு டைப் ட்ரேடர்ஸை பத்தி சொல்ல போறேன். ஒருத்தர் தீட்டா ட்ரேடர், இன்னொருத்தர் பீட்டா ட்ரேடர். இதுல நீங்க யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஒரு லைன்லயே வித்தியாசம் என்னன்னு பளிச்சுன்னு தெரிஞ்சிரும். ஒருத்தர் கேமை கண்ட்ரோல் பண்ணி விளையாடுறாரு, இன்னொருத்தர் மார்க்கெட்டோட உணர்ச்சிகளுக்கு ஏத்த மாதிரி ஆடப்படுறாரு. வாங்க இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்ப்போம். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா வித்தியாசம் ரொம்ப தெளிவா புரியும். முதல்ல தீட்டா ட்ரேடர். அவரோட மனசு ரொம்ப அமைதியா இருக்கும். முடிவுகள் எல்லாம் பிளான் பண்ணி எடுப்பாரு. பொறுமையா சரியான வாய்ப்பு வரும்போது மட்டும் என்ட்ராவாரு. அதனால அவரோட ரிஸ்க் கண்ட்ரோல்ல இருக்கும், ரிசல்ட்ஸும் ஒண்டியா இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் பீட்டா ட்ரேடர் இருக்காரு. அவரோட மனசு எப்பவும் பரபரப்பா இருக்கும், உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பாரு. மார்க்கெட் கொஞ்சம் மேல கீழே போனாலே உடனே ரியாக்ட் பண்ணுவாரு. அதனால இம்பல்சிவா ட்ரேட் பண்ணி நிலையற்ற முடிவுகளை தான் பெறுவாரு. இப்ப நாம பார்க்க போறது தான் இந்த விஷயத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு திருப்புமுனை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சூப்பரான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இருந்தா போதும், ஜெயிச்சிரலாம்னு. ஆனா அந்த நம்பிக்கையை நாம இப்ப உடைக்க போறோம். அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்டர்நெட்ல தேடினா ஆயிரக்கணக்கான ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும். அது ரொம்ப காமன். ஆனா மார்க்கெட் பிரஷரா இருக்கும்போது, நஷ்டம் வரும்போது நம்ம மனசை கண்ட்ரோலா வச்சுக்கிற திறமை இருக்கே, அது ரொம்ப ரொம்ப அரிதானது. அதுதான் உண்மையான வித்தியாசத்தை உருவாக்குது. இந்த ஒப்பீடு இதை இன்னும் தெளிவா விளக்கும். இப்படி யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட உலகத்திலே பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம். ஆனா நீங்க பயத்தோடையோ பேராசையோடையும் ட்ரேட் பண்ணா அதை சரியா எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது. கடைசியில நஷ்டம்தான். ஆனா ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஒரு நிலையான அமைதியான மனசோட ஃபாலோ பண்ணும்போது உங்களால ஒரு கன்சிஸ்டன்சியை கொண்டு வர முடியும். அப்போ உண்மையான கேம் சேஞ்சர் எது? நம்ம மனநிலையை தான். சரி, இவ்ளோ நேரம் பேசணுமே, இந்த தீட்டா மனநிலைய எப்படி கொண்டு வர்றது? இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல, இதுக்கான சில பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸை இப்ப பார்க்கலாம். இது நீங்க நாளையிலேருந்தே செயல்படுத்தலாம். மார்க்கெட்டுக்கு தயாராகிறதுனா வெறும் ஷார்ட்ஸை பார்க்கறது மட்டும் இல்ல, அது ஒரு சைக்கலாஜிக்கல் தயாரிப்பு. ட்ரேடிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி மெதுவா மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடுங்க. இது உங்க மனசை அமைதிப்படுத்தும். அதே மாதிரி உங்க இலக்கை மாத்துங்க. நான் லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறத விட நான் சரியான ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும்னு நினைங்க. பிரஷர் தானா குறையும். உங்க உணர்ச்சிகள் உங்களை கண்ட்ரோல் பண்ணாம இருக்கணும்னா அதுக்கு பெஸ்ட் வழி ஒரு பிளான் போடுறது தான். ஒரு ட்ரேடுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே எங்க என்ட்ரி, எங்க ஸ்டாப் லாஸ், எங்க டார்கெட்னு எல்லாத்தையும் முடிவு பண்ணிடுங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், உங்களுக்கு சரியான வாய்ப்பு அமையலைன்னா சும்மா இருக்கிறது ஒரு தப்பான முடிவில்ல, அதுவே ஒரு புத்திசாலித்தனமான முடிவு தான். நஷ்டம் வர்றது ட்ரேடிங்ல சகஜம்.
ஆனா அதை எப்படி கையாளுகிறோங்கிறது தான் முக்கியம். தொடர்ச்சியா 2-3 நஷ்டம் வந்துருச்சா உடனே சிஸ்டம் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்த ட்ரேட்ல உங்க பொசிஷன் சைஸை குறைங்க. முக்கியமா இழந்த பணத்தை உடனே திரும்ப பிடிக்கணும்னு நினைக்கிற அந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங் மட்டும் எக்காரணத்து கொண்டும் பண்ணவே கூடாது. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தொடர் நஷ்டங்களை விட தொடர் வெற்றிகள் தான் சில சமயம் ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா அது நமக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸை கொடுத்து பெரிய ரிஸ்க் எடுக்க வைக்கும். அதனால ஜெயிக்கும் போதும் அதே ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க. உங்க ரிஸ்க் அளவை மாத்தாதீங்க. ஒரு பெரிய லாபம் வந்தா கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு அப்புறமா ட்ரேட் பண்ணுங்க. அப்போ நம்மளோட இலக்கு என்னவா இருக்கணும்னா ஒரு நியூட்ரல் ட்ரேடரா மாறணும். அதாவது லாபம் வந்தா ஓவர் சந்தோஷமும் இல்ல, நஷ்டம் வந்தா ஓவர் சோகமும் இல்ல, ரெண்டுலயும் அமைதியா கண்ட்ரோலா இருக்கிறது. இதுதான் தீட்டா மனநிலையோட உண்மையான அர்த்தம். நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லாத்தையும் இந்த ஒரு வரியில சுருக்கிடலாம். மார்க்கெட்ல உங்க உண்மையான எட்ஜுங்கிறது உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஒரு சிஸ்டமோ ஸ்ட்ராட்டஜியோ இல்ல. நீங்க ட்ரேட் பண்ணும்போது எந்த மனநிலையில இருக்கீங்கிறது தான் உங்க உண்மையான எட்ஜ். இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். நாளைக்கு மார்க்கெட் திறக்கும்போது நீங்க உணர்ச்சிகளுக்கு அடிபணிகிற ஒரு பீட்டா ட்ரேடரா இருக்க போறீங்களா, இல்ல அமைதியா கட்டுப்பாடா இருக்கிற ஒரு டீட்டா ட்ரேடரா இருக்க போறீங்களா? அந்த முடிவு உங்க கையில தான் இருக்கு.